ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து, ஒரு புதிய வாரத்தை கொடுத்து, இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சமூகத்தில் ஆரம்பிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் பாடி நாம் ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கடந்த வாரத்திலே தேவன் நமக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எசேக்கியா ராஜா எவ்விதமாக அசீரியர்கள் பயப்படுத்தும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டபடி அவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட அதே விதமான ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 17-20 வசனங்களுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இங்கே யோசபாத் ராஜா, இங்கே அமோரியரும், இங்கே மோவாபியரும், திரளான ஜனங்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி கடலெத்தனையாய் வரும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். அவன் தன் குடும்பங்களையும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய எல்லாரையும் கூட்டி சேர்த்து தேவனுடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி ஜெபிக்கும் பொழுது அங்கே அவன் ஜெபித்து, ஆண்டவரே, எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரமும் தேவன் நம்மை அவருடைய ஆலயத்திலே சென்று, நாம் நம்முடைய வீடுகளிலே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக சென்று ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது, when we pray God will hear and help என்று 13ஆம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த வாரத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். விசேஷமாக அங்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதை பார்க்கிறோம். ஜெசியேல் என்ற யகவேல் என்ற அங்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்பும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவன் சொல்லுகிறான், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று தெளிவாக அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொன்னதுபடியே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு வெற்றியை தருகிறதை நாம் பார்க்கிறோம், இரட்சிப்பை தருகிறதை பார்க்கிறோம். உங்கள் பிரச்சனைகள் நடுவிலே, உங்கள் பாடுகள் நடுவிலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் நடுவிலே, மழை போல வருகிற காரியங்கள் நடுவிலே, போராட்டங்கள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, வறுமைகள் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த வாரம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்திலே நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே சென்று நாம் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? இந்த வாரம் முழுதும் கொஞ்ச நேரம் தினமும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேனப்பா, தேவா பதில் தாரும் என்று சொல்லி நாம் பாடி இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆரம்பிப்போமா? நாம் ஜெபித்து பாடி ஆராதித்து ஒரு பழைய பாடல், மிகவும் பிடித்த பாடல், எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேனப்பா, தேவா பதில் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபித்து நாம் பாடி ஆராதித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. பாடுவோமா? இந்த கோட்டை, இந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை, இந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. கை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. கை கேட்டு உம் பாதம் வந்தே. இந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. இந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்தன் கோட்டை இந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். இந்தன் கோட்டை இந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். என்னாலும் உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். என்னாலும் ஆண்டவரே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க ஆண்டவரே, எப்படி யோசபாத் ஆண்டவரே தன் குடும்பத்தோடு தன் பிள்ளைகளோடு ஆண்டவரே முழுதுமாக தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தது போல ஆண்டவரே, அப்பொழுது தீர்க்கதரிசி எழும்பி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது என்று சொன்னது போல நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெப வேலையை நீர் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. சோராமல் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உம்மோடு என்னாலும் உறவாட பலன் தாரும் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாளெல்லாம் உம்முடைய பாதத்தில் காத்திருக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். Lord, when we pray, you will help us and you will hear our prayer. We thank you, we praise you, we worship you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் யுத்தத்திலே நீர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God be with you, and God willing we will see you again next week. உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை